அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ ஜமாத் திரைப்படத்தோடது. இதுக்கு முன்னாடி ட்ரெய்லரை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரிவ்யூ நம்ம பார்த்தோம். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வெளியிட்டோம். இந்த படத்தோடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவார்ட் வின்னிங் மூவி, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஹீரோ எல்லா ஒரு ரோலையும் எடுத்து நடிச்சிருக்கிறவர் பாரி இளவழகன் அவர்கள். இந்த படத்தில் அவர் முதல் படம் டைரக்ஷன் சொல்கிறாங்க, சத்தியமாக நம்பவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு சீனும் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக அவர் பண்ணியிருக்கிறாரு, நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தோட அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறாருன்று தான் சொல்லணும். ஒரு சீனும் அவர் அனுபவித்து நடிக்கிறோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சீனையும் அனுபவித்து நடிச்சிருக்கிறாரு ஹீரோ. கதையை பொறுத்த வரைக்கும் முழுக்க தெருக்கூத்து. அதாவது தெருக்கூத்து இன்றைக்கி அதுக்கு அழிவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சமுதாயங்களுக்கு அதாவது அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி தெருக்கூத்து இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்தாங்க அப்படின்னா, இன்னதான் நாகரீகம் பல மடங்கு உயர்ந்துன்னு போனாலும் நம்மளுடைய கலாச்சாரம், கிராமிய கலாச்சாரம் எவ்வளோ ஒரு முக்கியமானதுன்னு இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக தெரியும். கடைசி 20 நிமிஷம் கூஸ் பம்ப்ஸ் தான். இப்படியும் ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்க முடியுமா? ரிஸ்க் எடுத்திருக்கிறாருங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு படம் 2 மணி நேரம் ஒரு படம் நடிச்சுட்டு கடைசியில் கிளைமேக்ஸ் தான் ஒரு படத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கிளைமேக்ஸ் தான் இருக்கும். அந்த கிளைமேக்ஸை ரொம்ப யோசித்து ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் சூட்டபுளாக இருக்குமான்ட்டு. கிளைமேக்ஸ் ஆனால் போய் படத்தில் போய் பாருங்கள். பார்த்தா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே சீட்டில் முன்னாடி தான் வருவாங்களே தவிர்த்து யாரும் பார்த்தும் பார்க்காம உட்காரவே முடியாது. ஏன்னா ஒரு விஷயமும் பாரி இளவழகன் அவர்கள் அவ்வளவு அருமையாக இந்த கேரக்டரை எடுத்து பண்ணியிருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு. நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது, வாழ்ந்திருக்கிறாரு. ஒரே ஒன்று, அவருக்கு சல்யூட் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயம் இது மிகைப்படுத்தி சொல்கிற விஷயமே கிடையாது. அடுத்த ஆஸ்கார் நாயகன் பாரி இளவழகன் அவர்கள். அம்மு அபிராமி அவங்கள பார்த்தீங்கன்னா, அசுரன் படத்தில் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட சீன், ரொம்ப லிமிட்டட் சீன்ஸில் வருவாங்க. ஆனால் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அவங்க அந்த கிராமிய பொண்ணு மாதிரியே அவங்க நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் டோட்டலாக அவங்களுடைய நடிப்பே வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. பேச்சிலிருந்து, அந்த ஒரு கோவப்படுறதுலேருந்து, அந்த கிராமத்து பெண்களுக்கு உண்டான அந்த ஒரு சாயல் எல்லாமே சொல்லிக்கினே போகலாம், அடிக்கினே போகலாம். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. புதுவிதமான, அதாவது கமர்ஷியல் லவ் ஸ்டோரி, ஹாரர் மூவிஸு, இந்த மாதிரியான படங்கள் லவ் ஸ்டோரி பார்த்து பழகின நம்மளுக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரியான ஒரு படம் நமக்கு கிடச்சிருக்கு. சேத்தன் அவர்கள் எடுத்து நடிச்சிருக்கிற கதாபாத்திரம் ரொம்ப அந்த வில்லன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய அந்த என்ன சொல்கிறது, கோவப்படுற விதம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொறாமை குணம் உடையவங்க, பழி வாங்குகிற குணம் உடையவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் இருக்கிற ஒருத்தன் அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவனுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இது எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு சேத்தன் அவர்கள். கடைசி கிளைமேக்ஸ் சீனில் அவர் அந்த ஒரு பார்வை, அதாவது மன்னிப்பு கேட்க போகிறாரு. அந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்ணை திறந்து பார்ப்பார். அந்த சீன் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு கண் கலங்கிட்டான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எவ்வளவு தான் ஒருத்தன் பொறாமை மிக்கவனாக இருந்தாலும், மனசில் வஞ்சம் வச்சுருக்கனா இருந்தாலும், ஆனால் ஒருத்தனுடைய திறமையை பார்த்து தான் தோத்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வார்த்தையில் சொல்லாமல், எக்ஸ்பிரஷனில் சொல்லாமல் கண்ணாலேயே சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு சீன் அது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. டைரக்ஷன், பல படங்கள் டைரக்ஷன் எடுத்தவங்களுக்கு தான் அந்த ஒரு நுணுக்கங்கள் தெரியும், எப்படி கொண்டு போகலான்னு தெரியும். ஆனால் பாரி இளவழகன் அந்த சேத்தனை வச்சு ஒரே ஒரு கண் பார்வை வச்சு அந்த ஒரு கிளைமேக்ஸை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறாரு. இந்த படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் இருக்குது. பூனைன்ஸ் ஒரு கதாபாத்திரம் ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப அவர் தான் இந்த கலைக்கு ஒரு குருவாக இப்போ ரொம்ப நாளாக இருந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அவர் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். சின்ன கதாபாத்திரங்கள் ஒரு 4-5 சீனில் வர ஒரு குடிச்சிட்டு இவங்க 3 பேரும் கலந்து நடிக்கிற மாதிரி ஒரு சீன்கள் வரும். அந்த சீனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குடிச்சிட்டு நடிக்கிற ஒருத்தரோட நடிப்பு ரொம்ப இயல்பாக இருக்குது. திரும்பவும் அந்த பார்க்கணுன்னு தோணுது. ஜோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் ஜோக்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே யதார்த்தம். ஒரு நார்மலாக இன்றைக்கி நம்ம கிராமத்துக்கு போயிட்டு அந்த ஒரு சூழலை நம்ம இருந்தோம் அப்படின்னா
அந்த பேச்சிலேருந்து நடவடிக்கையிலேருந்து நடக்கிறதுலேருந்து உக்காதுலேருந்து எல்லாமே இன்ச் பை இன்ச் வந்து ஒரு விஷயமும் பார்த்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதனால் எதுவுமே பர்டிகுலராக கிடையாது. லவ் வந்து காமிக்கணுன்றது தனியாக ஒன்றும் காட்டல. அதே மாதிரி காமெடின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி ட்ராக் கிடையாது. வில்லனுக்கு உண்டான அந்த ஒரு டக் ஆஃப் வார் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாகவும் காட்டல. ரொம்ப யதார்த்தமாக இப்படி தான் இருக்கும், ஒரு கிராமத்தோட சூழ்நிலை இப்படி தான் இருக்கும், ஒரு தெருக்கூத்து நடக்கிற நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்ன்றதை வந்துட்டு ரொம்ப அருமையாக எடுத்து காட்டியிருக்காங்க. ஒரு உண்மை சம்பவத்தை கதையாக எடுத்து அதை உண்மையிலேயே அந்த ஒரு கதைக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு 100% கொடுக்க முடியும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த கதையோட கதாபாத்திரமாகவே வாழ்ந்தால் மட்டுமே தான் இது சாத்தியம். அதுக்காக அவர் எவ்வளோ வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார், எவ்வளோ சிரமம் எடுத்திருப்பார், எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பார், இந்த மாதிரியான குழுக்கள் கிட்ட அவர் டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும். கமர்ஷியல் மூவிஸ் நிறைய வருது, 100 கோடி 200 கோடி கணக்கில் செலவு பண்ணி வந்த படங்கள், பிரம்மாண்டமான படங்கள் நிறைய படம் வருது, நம்ம பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த மாதிரியான ஒரு படங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வரவேற்பு கொடுக்கணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா? சவுத் இண்டியனுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னா அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம், நம்ம தான் போய் தியேட்டரில் போய் பார்க்கணும். பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு இருக்கிற ஒரு வரவேற்பு வேறு எந்த படத்துக்குமே இருக்காதுன்றதான் என்னுடைய நான் பார்த்தது தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரியான ஒரு படங்களை எடுத்து சாதித்து காட்டியிருக்கிறாரு டைரக்டர் அவர்கள். அவருக்கு வந்து எத்தனை பாராட்டுகள் சொன்னாலும் தகும். அந்த பாராட்டுகளுக்கு தகுதியானவர் பாரி இளவழகன் அவர்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல கதைகள் வந்து அவர் தயாரிக்கணும், நடிக்கணும். தொடர்ந்து வர டைரக்டர்ஸில் கண்டிப்பாக இவரும் இடம் பிடிப்பார். கண்டிப்பாக பல விருதுகள் வாங்குவார். அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்றது இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது. தொடர்ந்து சாய் மீடியா கிரியேஷன்ஸ் மூவி ரிவ்யூவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.